சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஆவணி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லா கிரகங்களுமே மாறுறாங்க. அதே போல சனி வக்ர கதியில் இருக்க போகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் யோகமே, வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் சனி உங்க ஜாதகத்துக்கு என்ன பாவகத்தை வாங்கியிருக்கிறோம் அது ரீதியாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது நான் பதிவுல சொல்றேன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதே போல பாருங்க, சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிம்ம வீட்டுலதான் இருக்க போறார். 31ஆம் தேதி தான் கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கடகத்துலதான் இருக்க போறார். 29ஆம் தேதியில தான் பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வருகிறார். புதன் மட்டும் 14ஆம் தேதி உங்களுக்கு சிம்மத்துக்கு வருகிறார். அடுத்தது பாருங்க, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 28ஆம் தேதி தான் துலா வீட்டுக்கு வருகிறார். அதனால இந்த மாதம் இடையிலேயே மாறக்கூடிய எல்லாமே மாதத்தின் இறுதியில தான் மாறுறாங்க. இடையில மட்டும் மாறக்கூடிய ஒரே கிரகம் எதுனா புதன் மட்டும்தான். அப்ப புதன் கேதுவோட சேரப்போகுது. அதே போல சூரியனும் கேதுவோட சேரப்போகுது. ஆஸ் யூஷுவலா பாத்தீங்கன்னா, இந்த புதனும் கேதுவும் ஒரு ஜாதத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா ஜாதகர் ரொம்ப அறிவாளி. படிப்பு தடை இருந்திருக்கும், சிறு வயதுல படிப்பு தடை, கொஞ்சம் மந்தமா இருக்கிறது, இதெல்லாமே இருந்திருக்கும். ஒரு படிப்புக்கு உண்டான வேலை இல்லை அப்படிங்கிறதுமே உங்க ஜாதத்துல புதன் கேது சேர்க்கை இருந்தா நடக்கும். ஆனா இந்த புதனும் கேதுவும் சேர்ந்திருந்தா அதீத நாலேஜ், படிப்பை விட அதிகமான நாலேஜ் கிடைக்கிறது, மேன்மை வருவது. ஒருத்தர்கிட்ட படித்ததற்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க கேட்டா கூட கிடைக்காது. பட் புதன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க கிட்ட போய் கம்ப்யூட்டர் பத்தி கேட்கறது, செல்போன்ல என்ன விஷயங்கள் உள்ள போய் ஆராய்ஞ்சு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த திறமை, படிக்காத மேதை எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே இந்த புதன் கேதுக்கு தான் சேர்க்கை உண்டு. சாமி ஆடுறது, குறி சொல்றது, இன்ட்யூஷன் பவர், ஒருத்தரை பார்த்தோன்னு இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது கணிக்கிறது, இதெல்லாம் புதன் கேது சேர்க்கை. அதே போல சூரியனும் கேதுவோட சேர்றாரு இந்த மாசம். அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பித்ருதோஷம், தந்தை வழி பித்ருதோஷங்கள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், குலதெய்வம் தெரியாம இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்தா கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்துக்கோங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், பங்காளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆனா பிளஸ்ஸா சொல்ல போனா அரசியல்வாதிகளுக்கே அட்வைஸ் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. நிறைய சீக்ரெட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, நிறைய ரகசியங்கள் அவங்க கிட்ட இருக்கும். ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி உயரணும் அப்படிங்கிறது இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா சீக்கிரம் உயர்த்திடுவாங்க. அரசியல்வாதிகளுடைய பினாமி அல்லது அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் பண்றவங்க எல்லாமே இந்த சூரியன் கேது சேர்க்கை தான். தனக்கு அது பயன்படாது, ஆனா மற்றவர்களுடைய கருத்துக்களும் இதோடைய ஐடியாஸ் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளையும் பல மடங்கான புகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. சோ இப்போ இந்த கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் நடக்கிறதுனால இது நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல பாருங்க, உங்களுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பெருமாளுடைய முழு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள். அன்றைய நாள்ல பெருமாள் கோயில்ல 27 முறை சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்பவருக்கு எப்பேற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் விலகும், பணவரவு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது இந்த மாசம் மட்டும் 1ஆம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி, 9ஆம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தி, 19ஆம் தேதி குரு பகவானுடைய ஜெயந்தி. அப்போ 1ஆம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த நாள் மாதிரி கணக்கு. அப்ப சனி பகவான், நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை போய் நீல மலர்கள்னால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது நிச்சயமாக சனியினுடைய தாக்கம், ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இது போல ஏதாவது சனி தாக்கங்கள் இருந்தாலும் குறையும். அதே போல 9ஆம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தியாக இருக்கிறதால நவகிரகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு போய் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்பொழுது செவ்வாய் தோஷம், திருமணம் ஆகாம இருக்கு, செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு, இது போல ஒரு செவ்வாய் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இந்த வழிமுறைகளை நீங்க அந்த நாட்கள்ல போய் செய்யும் போது அவருடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். அடுத்தது குரு பகவான், அவர் 19ஆம் தேதி. அப்போ குருவினுடைய தாக்கம், குரு யாருக்காவது 6, 8, 12 மறைஞ்சிருக்குது, இப்ப குரு பலன் இல்லாம இருக்கு, குழந்தை இல்லாம இருக்கு, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு மனக்கவலைகள் இருக்கு அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும் பொழுதும் அந்த குருவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும், யோகமாக மாறும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அப்ப இந்த மாதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதமாக ஆவணி மாதம் இருக்கு. இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். தனுசு ராசிக்குண்டான ஆவணி மாத பலனை பத்தி நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி, ராசியின் அதிபதி குரு ராசியை பார்த்துட்டு இருக்குது. 1-4 குடையவராகி. அப்ப இந்த காலகட்டம் தனுசுக்கு ஏதாவது வீடோ மனைகளோ சொத்துக்களோ இதெல்லாம் இருந்தாலும் கூட அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் மனசு ஒரு சஞ்சலமாகவே இருக்கும். அதே போல வீடு பிரச்சனை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் வரும், மறுபடியும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு.
ஒரு சுகம் கெடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிம்மதியே இல்ல அப்படிங்கிற அமைப்பு கூட தனுசுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு. என்னதான் குரு பார்வை இருந்தாலும் குருவை விட சனியே பலமானவர், குருவை விட சனியே பெரிய கிரகம். அப்ப அவருடைய தாக்கம் இருக்கும். குரு பார்வை இருக்கும் பொழுது ஒரு மருந்தா செயல்படும் குரு, அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி பகவான் வக்ரகதி அடிக்கிறார் 4ஆம் வீட்டுல. தனுசுக்கு 2ஆம் அதிபதி உங்க ஜாதகத்துல வக்ரம் ஆகும் பொழுது, ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் பண வரவு, பொருளாதார வரவு, வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, கொஞ்சம் மனசு தெளிவாகிறது, முயற்சிகள் கை கூடுறது, சகோதரர்கள் மூலமாக ஒற்றுமை, இதெல்லாம் உண்டு. ஒருவேளை சனி உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லைன்னா பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க, பணம் விரயமாகும். வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க வேண்டாம், ஒரு மாற்றமும் செய்ய வேண்டாம். நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாதான் இருக்கணும். சகோதரர்கிட்டயே கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 10ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அப்ப 5 கூடையவர் 10ஆம் வீட்டுல இருந்ததுன்னா குழந்தைகள் மூலமாக வருமானம், குழந்தைகள் மூலமாக தொழில் வளர்றது, குழந்தைகள் ஜாதகங்கள் மூலமாக உங்களுடைய தொழில் எடுத்து உங்க குழந்தைக்கு கொடுக்கறது, குழந்தைய நீங்களும் சேர்ந்து பையனும் நீங்களும் சேர்ந்து தொழில் ஜாயின் பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா கிடைப்பது, இதெல்லாம் நடக்கும். ஆனா அவரே 12ஆம் அதிபதியாக இருக்கிறதால கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த காலகட்டங்கள்ல என்ன இருக்கோ அதை வச்சு கொண்டு போறது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த செவ்வாய் மூலமாக கண்டிப்பா நடக்கும். 5 கூடையவர் இல்லையா. அடுத்தது பாருங்க, 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் இருக்கக்கூடிய வீடு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டுல இருக்குது. அப்ப 6 கூடையவர் 8ல இருந்தா விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும். அப்போ ஏதாவது 6, 8 தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், நோய் நொடிகள் விலகுகிறது, சிறு தூர பயணம், அது இரவு நேர பயணத்துல கொஞ்சம் சந்தோஷங்கள் கிடைப்பது, முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இருப்பினும் அந்த மாதிரி போய் ஒரு கோவில் வழிபாடோ ஆன்மீக வழிபாடோ செய்து வரும் பொழுது, தர்மங்கள் செய்யும் பொழுது ஒரு மனசு சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாமே தனுசுக்கு நடக்கும். அப்ப அவரே பாருங்க 11ஆம் அதிபதி மாதிரி உங்களுக்கு 8ல இருக்கிறதுனால 11ங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானம், அதே போல பெரிய லாபத்தை கொடுக்கறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா 11 தான், பெரிய ஆசைகள். அப்ப அவரு போய் 8ஓட தொடர்பு கொள்ளும் பொழுது 8, 11 இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு வழியில காசு வர்றது, இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் ஆகுறது, ஆன்லைன் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்க கைக்கூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், எங்கேயோ ஒரு பக்கம் பணம் கொடுத்துருப்பீங்க ரொம்ப நாளா வராமையே இருக்கும், அதெல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7 மற்றும் 10ஆம் அதிபதியாகி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டுல நிக்கிறார். அப்ப 7 கூட 8ல இருந்தா 14ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா திருமணம் வரன்னு பாக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாதான் இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், ஏன்னா உங்களுக்கு வாக்குவாதத்தை சொல்லக்கூடிய சனி வக்கரத்துல இருக்கிறார். அதனால தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பண இழப்புகள் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அவரே 10ஆம் அதிபதியும் ஆகிறதுனால கொஞ்சம் தொழில கொஞ்சம் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டங்களை போடாம இருக்கிறது நல்லது. ஆனா உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப அதற்கப்புறம் ஓரளவுக்கு கணவன் மனைவிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது, வரன்கள் பார்க்கிறது, எதிர்பார்த்த வரன் அமைஞ்சு வர்றது, தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது, 9, 10 தொடர்பு ஏற்பட்டதுனால உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம், பெயர் புகழ் மதிப்போடு இருக்கிறது. தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது அப்பாவுடைய தொழில் எடுத்து செய்யறதும் தர்ம கர்மாதிபதி யோகத்துல ஒரு பகுதி. அப்ப அதற்குண்டான வாய்ப்புகள், ஏன்னா 5 கூடையரும் 10ல இருக்காரு, 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேரும் பொழுது இதெல்லாமே உங்களுக்கு யாராவது உங்க தொழில குழந்தை கொடுக்குறீங்கன்னா தாராளமா கொடுக்கலாம். அது நீங்களும் உங்க குழந்தையும் சேர்ந்து பார்ட்னர் போட்டு பண்றீங்கன்னா தாராளமா இந்த காலகட்டங்கள் எடுத்து செய்யும்போது பெரிய வெற்றி, பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய விதிகள். தனுசை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் ராசிய குரு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நிச்சயமாக தெய்வ அனுகிரகம் உண்டு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனமும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த குரு இருக்கும் வரைக்கும் உங்க ராசிக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நான் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களும், அதே போல நான் சொல்லக்கூடிய அனைத்து கிரகங்களினுடைய தன்மைகளும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்மத்துறைகளே சரணம்.